above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all treasures of the earth, there's no way to measure what your worth. Crucified, laid behind a stone, you live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall, thought of me above all. Crucified, laid behind a stone, you live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. Took the fall, thought of me above all. பரலோக பிதாவே, எல்லா வல்லமைக்கு மேலாக, எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக, எல்லா ராஜாக்களுக்கு மேலாக முது நாம உயர்ந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்தி நாங்கள் ஒவ்வொரு சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வசனம் வந்து கிரியேஷன்படி ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப நாளை காண்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சர்வ வல்லமை கடந்து வந்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வேகமாக வாசிப்போம். தானியேல் 4வது அதிகாரம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உயர்த்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகள் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். 16வது வசனம் வாசிங்க. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி
மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது போதும். மனிதனுடைய மைண்ட், சிந்தனை, எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகிறது. எண்ணங்களினாலே மனிதனுக்கு உண்டாகிறதான போராட்டங்கள், அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வருகிறதான பேர் ஆபத்தை குறித்து இங்கே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தரிசனம், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். விருட்சம் என்றால் மைண்ட் என்று அர்த்தம். எண்ணம். நோட்ஸ் எடுக்கணும் எல்லாரும். உங்க டைரியில எங்க நோட்ஸ் எடுங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமா, நோட்ஸ் எடுங்க. அப்படி தான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஸ்தோத்திரம். எல்லார் கையிலும் நோட்டு பேனா கட்டாயம் இருக்கணும். ஓப்பன். எஸ், குட். விருட்சம் என்றால் மைண்ட். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கவனிங்க, வசனத்தை கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய மனதளவில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க, தப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விருட்சம், ஓங்கி வளருகிற விருட்சம், ஓங்கி வளருகிற மனிதனுடைய மைண்ட், சிந்தனை, ஞானம். உலகத்தில் மனிதனை ஆண்டு கொண்டிருப்பது என்னதுன்னா புத்தி தான். உலகத்தினுடைய தேசங்கள் தேசத்தை தன்னுடைய ஞானத்தினாலே ஆண்டு விடலாம், உலகத்தை பிடித்து விடலாம் என்று ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் வலிமையானதா, என்னிடத்தில் இருக்கிற ஆயுதம் வலிமையானதா, அல்லது உன்னிடத்தில் உள்ளதான ஆயுதம் என்னை தாக்க வரும் பொழுது நான் எவ்வளவு புத்தி கூர்மையாய் நான் உன்னை தகர்க்க முடியும் என்கிற ஞானத்தில் தான் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அலெக்சாண்டர் கிரேட், அவன் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில எல்லா ஜெயத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு, அலெக்சாண்டர் ஒரு ஞானியும் கூட, ஒரு பிலாசபரும் கூட, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்தியாவில், வட இந்தியாவில், ஸ்தோத்திரம், அவர் குதிரையில வேகமாக போய் கொண்டிருந்த பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற மலையில தங்கி இருக்கிற ஒரு முனிவரை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. அதை கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் கிரேட் என்ன செய்கிறார், அந்த முனிவரை நாம் பார்த்தா நல்லா இருக்குமே, அவ்வளவு விசேஷமானவரா என்று சொல்லி அந்த முனிவரை பார்க்கும்படிக்கு மலை மேல குதிரையில ஏறி போறார். அங்க மலை மேல, ஸ்தோத்திரம், ஒரு குகைக்குள்ள அரை நிர்வாணத்தோடு அந்த முனிவர் படுத்திருக்கிறார். குகையை மறைத்து அலெக்சாண்டர் கிரேட் குதிரையில் இருந்து இறங்கி அந்த முனிவருக்கு முன்னாடி நின்று, ஐயா சாமியாரே, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அந்த முனிவர் சொன்னார், நீ யாருன்னே தெரியலப்பா, நீ யாரு அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அலெக்சாண்டர் கிரேட் சொல்றார், அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் தான் உலகத்தில் எல்லா எல்லைகளிலும் என்னுடைய புத்தி கூர்மையினால, ராஜதந்திரங்களினால ராஜ்யங்களை பிடித்து வந்து நிற்கிற அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த முனிவர் அந்த அலெக்சாண்டரை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் விலகி நில்லு, என் மேல காலையில் விழுகிற சூரியனை நீ மறைக்கிற, எனக்கு நீ முக்கியம் கிடையாது, எனக்கு சூரியன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அலெக்சாண்டர் கிரேட் மிகவும் கோபம் உள்ளவனாக, எவ்வளவு பெரிய அவமானம், அவன் சொன்னா, இதே வார்த்தையை ஏதாவது ராஜ்யத்தின் ராஜா சொல்லியிருந்தா அவனை வெட்டி வீழ்த்தி ராஜ்யத்தின் முழுவதும் என் கால்களை கொண்டு வந்துடுவேன். ஆனா நீ எப்படி இருக்கிற, நீ முனிவராய் இருக்கிற, உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனால் அலெக்சாண்டர் கிரேட் என்ன நினைத்தான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஞானத்துல எல்லாரையும் சம்பாதிச்சிடலாம் நினைச்சான். ஆனா அவனால ஒரு முனிவர் என்ன செய்ய முடியல, ஜெயத்தெடுக்க முடியவில்லை.
உலகம் தன்னுடைய சிந்தனையினால உலகத்தை ஆண்டு விடலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் பள்ளிக்கூடத்திலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளும் அதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சிறு வயதிலிருந்து சிந்தனையில ஒரு போராட்டம் தொடங்குகிறது. சிறு வயதிலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையில அவனை அதிகமாய் ஸ்தோத்திரம் போராட்டத்துக்குள்ள அதிகமாய் அவனை ஸ்தோத்திரம் ஒடுக்குகிற, அடிமைப்படுத்துகிற வல்லமை கொண்டு மனிதனை தனது ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறது. என்னன்னா மனிதனின் சிந்தனை, மைண்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருதயத்தை குறித்து நாம் கவனமாக இருப்போம், ஆனால் சிந்தனைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கிறது இல்லை. ஆனால் பிசிக்கல் வேர்ல்டுல ஸ்தோத்திரம் மாம்சீக உலகத்துல நம்மை நடத்துவது இருதயம் கிடையாது, சிந்தனை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையால் சிந்தனையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சிந்தனை எங்கே போக சொல்கிறதோ அங்கதான் இருதயம் போகிறது. ஆகையால் இங்கே நான் வாசித்த பகுதியில் வேகமாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். உயரமான ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சம் சிந்தனைக்கு சமம், மைண்டுக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. 11வது வசனம், வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்து காணப்படத்தக்கதான வானபரிந்து மெட்டத்தக்கதான ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கிறது. அதனுடைய எண்ணங்களினால 12வது வசனத்தில் இலைகள் நேர்த்தியா இருக்கிறது. ஸ்தோத்திரம், சகல ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதா இருக்கிறது. வெளி மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்குறதா இருக்கிறது. கொப்புகள் மேல ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து நிறைய பேர் போஷிக்கப்படத்தக்கதான எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. மனிதனுடைய ஞானத்தினால, மனிதனுடைய எண்ணங்களினால அவனுக்கு செழிப்பு உண்டாகிறது, உயர்வு உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. சில நேரங்களில் மனிதனுடைய ஞானம் அவனுக்கு மேன்மையை கொண்டு வருகிறது. ஆனாலும் என்ன நடக்கிறது? உடனே 13வது வசனத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்து வருகிறது நான் கண்டேன். 14வது வசனம், இந்த விருட்சத்தை வெட்டி போடு, இந்த கொம்புகளை தரித்து போடு, இலைகளை உதித்து போடு, கனிகளை சிதறடித்து போடு, கீழுள்ள மிருகங்கள் இதில் இராதபடி அதனிடத்திலிருந்து விரட்டி விடப்படட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உயரமாய் வளரும்படிக்கு மனிதனால் கட்டப்பட்ட சிந்தனையினாலே அவனுக்கு ஜீவன் இல்லை என்றும், அந்த சிந்தனைகள் பலவிதமான மிருகங்களினாலும் பலவிதமான தீங்கினால் நிலைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை முற்றிலுமாக வெட்டி போடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அங்க ஒரு பெரிய விடுதலையை நாம் கொடுக்கிறதை நம்ம காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சிந்தனையில சத்துருவானவன் விதைக்கிறதான தேவனுடைய வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான ஆலோசனைகள், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படிக்கு பிசாசானவன் இந்த உலகத்தில் நம்முடைய சிந்தனை நிரப்பும் பொழுது, அது முழுவதுமாய் சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ளே அவர் அமர்த்த பண்ணுகிறார் அல்லது நிலைவர பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 16வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது மனிதனுடைய இருதயம் எப்படி, அவனுடைய சிந்தனை எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனுஷனுடைய இருதயமா இராமல், ஆங்கில வேதாகமத்தில் இந்த இருதயத்திற்கு மைண்ட் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. he was not given man's mind. ஸ்தோத்திரம். ஒரு டிரான்ஸ்லேஷன், மனிதனுடைய சிந்தனையை அவனுக்கு தராமல் மிருகத்தினுடைய சிந்தனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் சில நேரங்களில் நம்முடைய சிந்தனை மிருகத்துக்கு ஒப்பான சிந்தனைகள் செயல்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுவதற்கு, ஜீவனம் பண்ணுவதற்கு சுயத்தில் நம்ம பிரயாசப்படுகிறதுனாலே, சுய ஞானத்தில் பிரயாசப்படுகிறதுனாலே அநேக நேரங்களில் நம்ம சிந்தனை தேவனுக்கு நேராயிராதபடி, ஸ்தோத்திரம், உலகத்துக்கு நேராக இருக்கிறபடினாலே, உலகத்துக்கு நேராக இருக்கிறபடினாலே நம்முடைய சிந்தனை தேவனுக்கு பகையாகவும் அமைந்து விடுகிறது. ஆகையால் anytime that we have mind battle is always a battle against God. சிந்தனையில நாம் இருக்கிறதான எல்லா யுத்தங்களும் போராட்டங்களும் எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்றதாயிராமல் தேவனுக்கு எதிராகவே இருக்கிறது. ஆகையால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் சீர்குலைக்க பண்ணுவதற்கு அவனுக்குள்ளே இருக்கிறதான ஒரு கிரேட்டஸ்ட் எனிமி என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சிந்தனை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, my mind is not your mind. அல்லேலூயா சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்கு இருக்க கடவுது, தேவனுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க கடவுது, கர்த்தருடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க கடவுது. ஆதாமை ஏவாளை கர்த்தர் படைத்த பொழுது அவர்கள் சரீரத்தில் தேவனை போல வாழ்ந்தார்கள், சரீரத்தில் தேவ சாயலை பெற்றார்கள். ஆனால் அவருடைய சிந்தனை தேவனை போல இல்லாதபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். இந்த கடைசி நாட்களில் அநேகருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய ஃபேக் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் போய் கொண்டிருக்கிறது. கவுண்டர்ஃபீட் கிறிஸ்டியானிட்டி நமது வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நம் வெளித்தோட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வெளித்தோட்டத்தில் பரிசுத்தவான்களாக இருக்கலாம், வெளித்தோட்டத்தில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், வெளித்தோட்டத்தில் நம்ம 100% சரியா இருக்கிற போல நாமும் நம்மை குறித்ததான நிதானித்து நம்ம நியாயம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தனை இருக்குமே இல்லாமையானா இல்லை என்று சொன்னால் நாம் முழுவதுமாக கிறிஸ்துவினுடைய எனிமையாக, எதிரியாக, சத்துருவாக மாறுகிறோம். ஆகையால் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்கிறதான சிந்தனை இருக்கிறதான எல்லா போராட்டத்திலும் கர்த்தர் நமக்கு மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை தருவாராக. நம்முடைய சிந்தனையினால நமது வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு கொண்டிருக்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு விடுதலை தருவாராக. நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிந்தனையின் பிறப்பினால் உண்டாகிறதான அநேக நஷ்டங்களிலிருந்து கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு விடுதலை தருவாராக. சிந்தனையிலே தோன்றுகிறதுனால நம்மளுடைய வாலிப வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பிசாசினால் விதைக்கப்பட்ட அசுத்த வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான் இருக்கிறபடினாலே உங்களுடைய சிந்தனை தேவனுக்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சிந்தனை தேவனுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. My mind belongs to God. நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய விடுதலை நம்ம பெறாத காரணம் we don't confess. சமீபத்தில் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் இருக்கிற ஒரு 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 கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா அதில் என்னென்ன காரியங்கள்லாம் அடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் எழுதினதை நான் வாசித்தேன். நமக்கு என்ன தெரியும், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, ஒரு பாட்டை பாடு, ஒரு பைவாசி ஏஞ்சி போ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜெபத்தில், முழுமையான ஜெபத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ப்ரேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபெஷனில் ஸ்டார்ட் ஆகும். பாவ அறிக்கை கன்ஃபெஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதற்கு அப்புறம் பிரைஸ், தேங்க்ஸ் கிவிங்கில் ரெண்டாவது தேங்க்ஸ் கிவிங் இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்றதா இருக்கணும். மூன்றாவதாக தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அட்மைரிங் காட், தேவனை புகழ்ந்து அவர் இன்னார் என்று நமது நாவினாலே பிரகடனம் பண்ணணும். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் யார் என்று நம்ம நாவில் என்ன செய்யணும், சொல்லணும். ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் தான் சப்ளிகேஷன், ப்ரேயர்ஸ், விண்ணப்பங்கள். அதற்கப்புறம் கடைசியில் தேவன் நமக்கு தரப்போகிற ஜெயத்தை விசுவாசத்தில் எண்ணி இப்பொழுதே சுதந்திரித்து ஜெபிக்கணும். ஸோ ஒரு ஜெபத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுக்குறார். ஆகையால் இதை நான் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபமே இவ்வளவு காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுக்கு மனதளவில் தேவனுக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி முழுமையாக நான் அர்ப்பணித்து இருக்கணும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். You can't pray in your heart when your mind is roaming around. உங்கள் இருதயத்தில் உங்கள் சிந்தனைகள் ஆங்காங்கே சிதறிக் கொண்டிருக்கும் பொழுது you cannot connect your God with your God, connect your heart with your God. உங்களுடைய இருதயத்தை தேவனோடு என்ன செய்ய முடியாது, இணைக்கவே முடியாது. ஆகையால் mind is very important to God. Mind is important in your spiritual walk with God. Mind is important for your victorious life.
உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். போன வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம் ஹவ் டு ப்ரே இன் மைண்ட். எப்படி சிந்தனையில ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து சிந்தனையில ஜெபித்தார். வேதத்தில் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்கள் சிந்தனையில ஜெபம் பண்ணாங்க. நீங்க நினைக்கிறீங்க, உதாரணமா நீங்க படுக்கும்போது சில விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் பெண்கள் நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணுங்கிறத என்ன செய்யும், ஓடிக்கிட்டு இருக்கும். சிந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணணும், என்ன ஆகணும். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் படித்த பாடத்தை வந்து ரீகப் பண்ணுறீங்க பாருங்க. அந்த ஸ்பியர் ஆஃப் யுவர் லைஃப் பிரிங் யுவர் மைட்டி காட். அந்த சிந்தனை லோகத்தில் உங்கள் தேவனை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னார். முழு சரீரமும் கர்த்தர் எப்படி உங்களை நடத்த விரும்புகிறாரோ அப்படி உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு யுத்த வீரனை பாருங்களேன், அல்லது ஒரு டிரைவரை பாருங்க. சாதாரண உதாரணம் சொல்லணும்னா ஒரு டிரைவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், அது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவரிடத்துல நான் கேட்டப்போ, நான் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து கேட்டப்போ, நீங்கள் பெரிய நீளமான வண்டி ஓட்டுறீங்க, ஸ்தோத்திரம், ஒரு வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வேன் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ நீளமாக இருக்குது, எப்படி பின்னாடிலாம் தட்டாமல் வளைஞ்சு போகிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ டிரைவர் ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார். என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வண்டியை எடுத்த உடனே நானும் என் வண்டியும் ஒன்றாய் மாறிடுவோம். ஆகையால் நான் வண்டி ஓட்டும் பொழுது பின்னாடி சீட்டு முதற்கொண்டு அது என் கண்ட்ரோலில் தான் என்ன செய்யும் இருக்கும். என்னுடைய வண்டி லெங்த் என்ன, இந்த லெஃப்ட் இப்படி எடுத்தா, இந்த டிஸ்டன்ஸில் எடுத்தா, என் வண்டி முழுவதும் எவ்வளவு வளைவில் நான் போனாலும், எத்தனை வாகனக்குள்ளாக என் வண்டியை ஓட்டினாலும் எந்த பக்கமும் நான் தட்டாமல் என்ன செய்வேன், போகுவேன். ஏனென்றால் வண்டியும் நானும் ஒன்றாய் மாறிவிடுவோம். ஆகையால் சில நேரங்களில் சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமாய் இருந்து இருதயம் கர்த்தருக்கு நேராய் நடத்துவதற்கு நாம் பிரயாசப்பட்டாலும், கிரியைகள் கர்த்தருக்கு நேராய் நடத்த நம்ம பிரயாசப்பட்டாலும் சிந்தனைகள் தூரமாய் இருக்குமே, ஆனால் நாம் ஒன்றாய் இருக்கவில்லை. இயேசு சொல்றாரு, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துட்ட போய் தூங்குனப்போ தட்டி கேட்டாலும், சாப்பிட்டு இருக்கிறப்போ தட்டி கேட்டாலும், போட்டில் பயணம் பண்ணும்போது தட்டி கேட்டாலும், அவர் சிந்தனையெல்லாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதென்று வேறு ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே உங்கள் வாழ்க்கையில் சிந்தனை நிரப்பப்பட்டு இருக்குமே, ஆனால் you will definitely overcome your mind. உங்கள் சிந்தனை இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். சிந்தனை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் செய்வீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் ஆங்கில சர்வீஸில் ஒரு பையன் வராங்க, ஹிந்தி பசங்களாம் உட்காருவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்தோத்திரம், மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், பிளைண்ட் மேனை கர்த்தர் இயேசு சுகமாக்குறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, some people brought பெத்சைதா அந்த கிராமத்திலிருந்து வெளியில வந்து some people brought a blind man to Jesus. ஒரு குருடனை சில மனுஷர்கள் கொண்டு வந்தார்கள். அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கண்கள் குருடா இருக்கிறதுனால அவன் சுயமாய் தன் வாழ்க்கையிலே நடக்காமல் சில மனிதர்கள் அவனை நடத்தினார்கள். உங்க கண்கள் திறக்கப்படலைன்னா, உங்க சிந்தனையில தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை அப்படின்னா, வசனம் உங்க சிந்தனையை ஆக்குப்பை பண்ணல அப்படின்னு சொன்னா, some people lead your life, some people inject their ideology into your mind, some people give their visions into your mind. ஸ்தோத்திரம். திருமணம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, you should have one and only godly plan and purpose in your life. ரொம்ப தாங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். திருமணம் ஆகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன தருகிறாரோ அந்த தரிசனம் தான் உங்கள் சிந்தனை என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். அப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய மைண்டு நம்முடைய மைண்டு இல்லை, என்னுடைய மைண்டு உங்களுடைய மைண்டு அல்ல. யூ மஸ்ட் நோ தட் யுவர் தாட்ஸ் ஹேவ் பவர். இதெல்லாம் பிலாசபியில் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு சைக்காலஜி படிச்சீங்கன்னா அல்லது ஒரு ஃபிலாசபிக்கல் ஏதாவது ஒரு காரியங்களை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால்,
உங்களுடைய சிந்தனை ஒரு மனிதனையே நடத்தக்கூடியதான வல்லமை இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இங்க கவனிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 14:15, மத்தேயு 17:14-15. ஓகே, அது இல்லை, அதுவா இருக்கு. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, சரி நான் சொல்றேன். எந்த வசனம்? 17-14 அதான் சொன்னேன். ரைட்டு, சொல்லுங்க. வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷனை அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலில் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். நல்லா கவனிங்க, சந்திரரோகிங்கிற ஒரு வியாதி, ஆங்கிலத்தில் ஜெய்சர் அப்படின்னு சொன்னா a sudden abnormal condition in mind, அல்லது a sudden result of disorderliness and discharging of a cell or something abnormal cell in brain's mind. சந்திரரோகினால பாதிக்கப்பட்டவங்க மனதளவில் திடீரென்று அவங்களுக்குள்ள உண்டாகிறதான ஒரு மாற்றம். தகப்பன் வந்து பிள்ளையை குறித்து இயேசுவின் இடத்துல சொல்லுகிறா, என் பையன் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறான்? மனதளவில், சிந்தனை அளவில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். திடீரென்று அவனுக்கு ஒரு மாற்றம் வந்த உடனே என்ன நடக்குது? தீயில போய் விழுகிறான், ஜலத்துல போய் விழுகிறான். மைண்ட் மாறிடுச்சுன்னா இம்மிடியட்டா என்ன உண்டாகிறது? ஆபத்து உண்டாகிறது. நிறைய பேருடைய தற்கொலையினுடைய முடிவு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான். அதனால இப்போ தற்கொலை எண்ணமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தற்கொலை எண்ணமா, கால் திஸ் நம்பர் அப்படின்னு சில 3-4 நம்பர் போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ரிசீவ் பண்ணுற கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சயின்டிஃபிக் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. நான் தற்கொலை பண்ணலாம், வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் கடைசியாக நான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன்னா பேசலான்ட்டு நான் ஃபோன் பண்ணேன்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் கவனிங்க ஹவு தே ஆர் ஒர்க்கிங். ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரிசீவ் பண்ணவங்க, ஓகே அப்படிலாம் பண்ணக்கூடாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நாங்கள் உதவி செய்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரிங் ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, தற்கொலை எண்ணத்தில் யாராவது உதவிக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா ஃபோனை வைக்கவே கூடாது. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, மேக்சிமம் உங்களால் எவ்வளவு நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியுமோ எதையாவது பேசி என்ன செஞ்சுக்கிட்டு இருங்க, நேரத்தை ப்ரொலாங் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் என்ன செய்திருவாங்க, அவங்களுடைய தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை வந்துடுவார்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் இருக்கு, இதுலயும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் டிசிஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்குள்ள அவங்க அட்ரஸ் எங்கன்னு விசாரிச்சு மற்ற காவல்துறையோ ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கிற டீமை அனுப்பி அவங்க வீட்டு கதவை தட்டுற அளவுக்கு கவர்மெண்ட் நிறைய சிஸ்டம்லாம் வச்சிருக்கு. அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்றாங்க. இந்தியாவில் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் மற்ற வெளிநாடுகள்லாம் அப்படி இருக்குது. மனதளவில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சந்திரரோகி போல அநேகருடைய வாழ்க்கையில சத்ருவானவன் இறங்கி வந்து வாழ்க்கையை முடித்து விடுகிறான். ஆகையால் உங்கள் சிந்தனையில் இருக்கிற போராட்டத்தில் விடுதலை பெறும்படிக்கு சிந்தனையில தேவனுடைய வசனத்தினாலும் தேவ சித்தத்தினாலும் அவர் தருகிற பலத்தினாலும் நீங்கள் பலப்படுவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. Teach your children to strengthen the mind. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த முன்னாடி இருக்கிற பாப்பா தூக்கி விடுங்க, கர்த்தர் எழுப்புவாராக. ஸ்தோத்திரம். அதனால சிந்தனையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க பிள்ளைகளை நீங்க வச்சுக்கணும். சிலர் வந்து பையனை பொம்பளையாவும் பொம்பளைய அங்கதான் பிரச்சனையே, மேரிட்டல் கான்ட்ரவர்சிஸ் அங்கதான் உண்டாக்குது. பையனை வளங்க, தைரியமா வளங்க, மனதளவுல அல்லேலூயா சொல்லுங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மனதளவில் ட்ரெயின் யுவர் சில்ட்ரன்
ஸ்ட்ராங்காக உங்கள் சிந்தனையை வளர்க்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மைண்ட் ஹேஸ் an important role to protect and overcome your life. Do not ever forget the role of your mind in your life. Hallelujah, hallelujah. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் எதைத்தான் தொடுவானா? மைண்டை தான் தொடுவான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால 17 வசனத்துல 16, 17 வாசிக்கும் பொழுது மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, சீசரிடத்துல கொண்டு வந்தேன், அவனை என்ன செய்ய முடியவில்லை, அவர்களால் அவனை சொஸ்தமாக்க முடியல. பிகாஸ் அவங்களால முடியல. ஏன் அப்படி சொன்னா நல்லா கவனிங்க. சந்தரோகி ஒரு மைண்டு, சரியா? சீசர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை பயன்படுத்தி வல்லமையை பயன்படுத்தி அவனுக்கு சுகமாக்குறதுக்கு ஒரு நல்லா கவனிக்கணும், அதை ஒரு நோயாக எண்ணி அதை என்ன செய்தார்கள், விரட்ட நினைத்தார்கள். ஆனால் அவன் சுஸ்தமாகவில்லை. 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிசாசை அதட்டினார். யாரை அதட்டினார்? மைண்ட்னா என்னது? மைண்ட் ஒரு பிசாசு. சொல்றதுக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கு போல. மைண்ட் ஒரு பிசாசு. மைண்ட் இஸ் சட்டன். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையின் பிரதான எதிராளி யார் அப்படின்னு சொன்னா சாத்தான். உங்க மைண்ட். சாட்டன் கேன் dwell in your mind. உங்க எண்ணங்கள்ல பிசாசு அந்த எண்ணங்களை என்ன செய்ய முடியும்? போட முடியும், சரியா? இப்போ யூனிவர்சல் நியூஸ்லாம் அதிகமாக பேசப்படுகிறது யார் அப்படின்னு சொன்னா எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் சிந்தனை முழுவதும் சாட்டானிக். எப்பவும் இச்சை சிந்தனை தான் இருக்கும், எப்பவும் அதே சிந்தனை தான் இருப்பான். ஒரு குறிப்பு சொல்லுகிறது, மனித மாம்சத்தையே அவன் என்ன செய்தான், சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்குள்ளே இச்சை, அவ்வளவு சிந்தனை அவனுக்குள்ளே அப்படி நிறைஞ்சு சொல்றான். மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஈவில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வாழ்க்கையில சிந்தனையில அவருக்கு போராட்டம் இருந்துச்சு. உபவாசத்தில் வனாந்தரத்தில் அவர் இருந்த பொழுது சிந்தனையில சாத்தான் அவரை சோதித்த பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அவர் ஜெயம் எடுத்தார். இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில நீ முழுவதுமாய் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க சிந்தனையில தேவன் பூரணமான விடுதலையை கத்த தந்தருள்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிப்போம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் கவனிங்க, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற போதும். சிந்தனைக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு போராட்டம் உண்டு, ஒரு பிரமாணம் உண்டு. மனதின் பிரமாணம் ஒன்று இருக்கு, சரீர பிரமாணம் ஒன்று இருக்கு. மனதின் பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ள வளர 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 தேவனை அறிய 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 இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அந்நிய பாஷை தேவையா? பரிசுத்த வாழ்க்கை தேவையா? தினந்தோறும் வேதம் வாசிக்கிறது தேவையா? ஊழியம் செய்கிறது தேவையா? சுவிசேஷம் அறிவிக்கிறது தேவையா? காணிக்கை கொடுக்கிறது தேவையா? இதெல்லாம் தேவையில்லை. தேவைதான், ஆனா அவ்வளவு தேவையில்லை. இதெல்லாம் எதனுடைய போராட்டம்? மைண்டினுடைய போராட்டம். இது நீங்க ஜெயிக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு மனதில் ஒரு போராட்டம் இருக்கு. I have a battle mind. சிந்தனையில போராட்டம் உள்ள ஒரு எண்ணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க, யூ வில் ஃபேஸ் தி சேலஞ்சஸ். உங்க சிந்தனையை பிசாசு தொடுவா. உங்க சிந்தனையில மாறுபாடான எண்ணங்கள், வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த மைண்ட்ல உண்டாகிறதான சிறையிருப்பு என்ன ஆகுறதுன்னா ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வருகிறது, அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வருகிறது. ஆகையால் தான் 25 வசனம் சொல்லுகிறது, ரோமர் அதே அதிகாரத்துல 7வது அதிகாரம் 25 வசனத்துல, என் மனதினாலே
தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறேன். 24 வசனத்துல 23 வசனத்தை சொல்றாரு, எனக்கு மனதினுடைய பிரமாணத்தோட போராட்டம் இருக்கு, என் சிந்தனையோட ஒரு போராட்டம் இருக்கு, சிந்தனை எண்ணங்களோட ஒரு போராட்டம் இருக்கு. ஆகையால் மாம்சத்துல மாத்திரமல்ல, ஆவியில மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனதின் போராட்டத்தை ஜெயித்து என்னுடைய மனதிலும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Serve the Lord in your mind. Serve the Lord in your mind. உங்கள் சிந்தனையிலும் கர்த்தரை நீங்க துதிக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கரத்தின் கிரிகளால் மாத்திரமல்ல. ஆபேலை அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கல. ரொம்ப சிம்பிள். மனசு சரியில்லை, இருதயம் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை. அவன் எண்ணங்கள் சரியில்லைன்னு சொல்லி நம்ம பின்னாடி அவன் என்ன செய்தான் ஆபேலுக்கு நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, you can worship your God even in your mind. You can serve the Lord even in your mind. உங்களுடைய சிந்தனையிலும் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லு 23 வசனத்துல, ஸ்தோத்திரம், என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற சொல்லிட்டு வசனம் முடிவில் என்னை சிறையாக்கி கொள்கிறது. மனதின் பிரமாணம் அல்லது என்னுடைய மைண்ட் இஸ் டேக்கிங் கேப்டிவ் ஆஃப் மீ, என்னை சிறையாக்குகிறது. எண்ணங்கள் உங்களை சிறையாக்கிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணாலும் வளரவே வளராது. பிசினஸ் எத்திக்ஸே என்ன தெரியுமா? எத்திக்ஸ்ன்னு இருக்கு. எத்திக்ஸ்னா நல்ல ஒழுக்கம் இல்லையா? ஆமா, நிறைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களாம் போய் பாருங்களேன். They have very strict code of life, very strict code of life, code of conduct. ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்களாம் பாருங்களேன் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. என் கூட படித்த எல்லா பிள்ளைங்களும் நான் அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணியிருக்கிறேன். They have very disciplined life. ஆமாம், ஊர் சுற்ற மாட்டாங்க, சினிமாவுக்கு போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சிந்தனை முழுதும் படிப்பு படிப்பு படிப்பு. ஒரு காலத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவர்கள் அவ்வளோ அழகமாக ஓத்தி வச்சிருப்பார். ஆகையால் சிந்தனையில கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன் சொல்றாங்க, விசுவாசமா ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது? போராட வேண்டும், போராடி நீங்க மேற்கொள்ள வேண்டும். Battle with your mind, overcome your mind and serve the Lord with your mind. நீங்கள் சிந்தனையில் நீங்க ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிந்தனை மூலமாய் வருகிற விடுதலையை உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற ஊழியத்திலும் கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எடுக்க வேண்டாம். மார்க் 12:30 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், full with your full mind அன்பு கூறுவாயாக. சிந்தனையில கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தை கேட்டுக்கொள்ள இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, அரண்கள் என்றால் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் மைண்ட். உங்களுடைய போராயுதங்கள் எதற்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னா அரண்களை நிர்மூலமாக்குறதா. நிறைய பேருக்கு சிந்தனை தான் அரண். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நம்ம இதை செய்யணும், இதை நிறைவேற்றணும், இப்படி வளரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா சிந்தனை ஒத்துழைக்கிறதுல. ஏன்னா மைண்ட் ஹஸ் பிகம் a stronghold to put you down. உன் வாழ்க்கையில குறைக்கிறதுக்கு, எல்லாத்தையும் கீழே தள்ளுறதுக்கு. ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:3 சொல்லப்பட்டிருக்கிறது, though an army and come against me. வாசிங்களா தமிழ்ல. சங்கீதம் 27:3 கவனிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம், பிரைஸ் தி லார்ட். பாளையம் என்றால் மைண்ட். சில நேரங்கள்ல எண்ணங்கள் எப்படி வரும் அப்படின்னா ஒண்ணா வந்தா நம்ம சமாளிக்கலாம். நிறைய பேர் சொல்றதான் கேட்டிருப்பீங்க. ஒரு பிரச்சனைலாம் நம்ம சமாளிக்கலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம்,
சமாளிச்சிடலாம். வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா எப்படி சமாளிக்கிறது? மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்தா சமாளிக்கலாம். பாளையம் போல இறங்கினா அநேக எண்ணங்கள் ஸ்தோத்திரம் தாக்கும் பொழுது தேவ கரம் உங்களிடத்தில் இருக்கும்னா, தேவ பலன் உங்களிடத்தில் இருக்கும்னா, தேவ வாக்கு தத்துவம் உங்களுக்கு இருக்கும்னா, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நீங்கள் உங்களை விரோதமாய் எழும்புகிற சிந்தனையில் வருகிற ஒரு எண்ணங்கள் பாளையம் போல சேனை போல உங்களை தாக்கினாலும் அது ஜெயிக்கத்தக்கதான ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. Remember that mind is a battlefield. உங்கள் சிந்தனை ஒரு சாதாரண நினைத்து விடக்கூடாது. அது ஒரு யுத்த களம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக்க தீர்க்கப்பட்டதை கண்டு, அடுத்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாரும் வாசிக்கீங்களா? மனஸ்தாவப்பட்டு ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, சேஞ்ச் இன் ஹிஸ் மைண்ட். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய எஜமானனே தேவகுமாரனே 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துட்டான். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திட்டார்களே என்று சொன்ன உடனே அவனுடைய சிந்தனையில தான் என்ன உண்டாகிறது? மனமாற்றம் உண்டாகுது. நல்லா கவனிக்கணும். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கலாம் என்கிற அந்த மனமாற்றம் எங்க உண்டாயிருச்சு? இருதயத்தில் இல்ல, சிந்தனையில. அவன் சிந்தனையில தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், சிந்தனையில. ஆகையால் மனஸ்தாபப்பட்டு என்ன சொல்ற 30 வெள்ளி காசு பிரதான ஆசன இடத்துல கொண்டு திரும்ப கொடுத்து அவரை விட்டு விடுங்க. அவன் அவர் ஸ்தோத்திரம் இயேசு ஒரு நீதிபரர் நான் சொன்ன உடனே எனக்கு தெரியாது ஓம்பாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆகையால் நல்ல கவனிங்க, யூதாஸ் காரியத்து ஒரு நல்ல சீஷனாயிராதபடி அவனுக்கென்று வைத்திருந்தான ஸ்தோத்திரம் உலகத்துல தூரமான ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் தேவன் வைத்திருந்தான திட்டத்தை அவன் நிறைவேற்ற விடாதபடி, கிறிஸ்துனுடைய சீஷன்ங்கிறதான ஒரு மேன்மையான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, பிதாவுடைய வலது பாரிசத்தில் நியாயாதிபதியாய் உட்காரும்படிக்கு அவன் பெற்ற பாக்கியத்தை அவன் துறந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குனது என்று தெரியுமா? அவனுடைய சிந்தனை. தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிசாசானவன் முதல்ல கையை வைக்கிறது உங்க வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய மைண்ட். கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை சிந்தனையை கர்த்தர் இந்த கால வேளையில குணமாக்குவாராக. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அநேகருடைய சிந்தனையில குழப்பங்கள், அநேகருடைய சிந்தனைகள் ஏமாற்றங்கள், அநேகருடைய சிந்தனையுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் இந்த கர்த்தர் இந்த காலை வேளையில் விடுதலை தருவாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்ரா புஸ்தகம் 14 14 13 14 வாசிக்கும் பொழுது, இன்று காண்கிற எகிப்தியரை, ஆமா எகிப்தியன் இங்க சொல்லுகிற எகிப்தியங்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மனதில் இருந்ததான எண்ணங்களை கர்த்தர் சொல்றாரு. அதனால தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்தரத்தில் அங்கங்க போகும்பொழுதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எகிப்துக்கே திரும்பி போயிடலாம், எகிப்துக்கே திரும்பி போயிடலாம். எகிப்தில் இருக்கிற கொமட்டிக்காய், எகிப்தில் இருக்கிற கீரை, எகிப்தில் இருக்கிற மீன், எகிப்தில் இருக்கிற கறி சோறு, அவங்க சிந்தனை தான். அதனாலதான் சொல்றாரு, இன்று காண எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை அப்படின்னு சொன்னா, the mind of Egyptian will never come to you again. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சிந்தனையினால எகிப்தியனை போல உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், எல்லா ஸ்தோத்திரம் தீய எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான அருவருப்பான எண்ணங்கள், சிந்தனையை கொண்டு உங்க வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற யாவற்றிலிருந்தும் கர்த்தருடைய வசனத்தின்படி இன்று காண்கிற எகிப்தியனாகிய உங்களுடைய சிந்தனையை நீங்கள் இனி காண்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தமாய் ஹல்லேலூயா.
அப்படி கொஞ்ச நேரம் கரணங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அவனை நோக்கி பார்த்து, இன்றைக்கு நான் போராட மனதில் இருக்கிற எகிப்தியனை இயேசுவின் நாமத்தில் இனி நான் காண்பதில்லை. எல்லாரும் ஜெபிங்க 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 ஜெபிங்க. வரமா ஷக்கரா தினமா நிமனா தினமா உங்க பொருளாதாரத்தில் மிகவும் தீமையை ஸ்தோத்திரம் பின்னோக்கி வைத்திருக்கிற சிந்தனையில் உண்டாயிருக்கிற தடைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில சிந்தனையில் உண்டாயிருக்கிற தடைகள், குடும்ப வாழ்க்கையில உண்டாயிருக்கிற தடைகள், கணவனை பற்றி தான் உங்க சிந்தனை இருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்தனை இருக்கிற அடிமைத்தனத்தை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் முழுவதுமாய் நிர்மலமாக்கி அரணை போல இருக்கிற தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிர்மலமாக்குவாராக. சேனை போல உன் சிந்தனையை தாக்குகிற இந்த பொல்லாங்கனுடைய தந்திரங்கள் அம்புகளை போல சகல விதமான எண்ணங்களினால உங்க சிந்தனைகள் தாக்கப்பட்டு உங்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாவதாக. கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை சங்கீதக்காரன் சொல்றான், நீர் என்னை எதற்கு பழக்குவிக்கிறீர்? யுத்தத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, யுத்தத்திற்கு. பிரைஸ் தி லார்ட். God is preparing your mind for a battle. உங்கள் எண்ணங்களை உங்கள் சிந்தனைகளை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்கி வைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 16 வசனத்தில் நான் வாசித்தோம் இல்லையா? இருக்க வேண்டாம், நான் வாசித்தோம். அநேகருடைய இருதயங்களை, அநேகருடைய சிந்தனையை மனிதனுக்கேற்ற சிந்தனையை தராதபடி மிருகத்துக்கேற்ற சிந்தனைகளை தந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோல்வியை சந்திக்கிறான். கிறிஸ்துவின் சிந்தனை அவனுக்குள்ளே வருமையானால் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தருகிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெயமுள்ள சிந்தனை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45 வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:45 யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து இந்த கால வேளையில் வேத வாக்கியங்களினாலே உண்டாகிறதான விடுதலையை நம்முடைய சிந்தனையில் கர்த்தர் கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ரிபலப ஷபரிகரல மனரதினா மனைகோரோ லோபோ ஷேத்தரெதினமா நிமே நெய்கோரோ லோபோ ராத்தரெதினமா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் விட்டு கொடுத்து சிந்தனையில் தேவனுடைய வாக்கியங்கள் நிரம்பும்படிக்கு, தேவனுடைய வசனங்கள் நிரம்பும்படிக்கு, தேவனுடைய சத்தியங்கள் நிரம்பும்படிக்கு, தேவனால் உண்டாகிறதான வல்லமைகள் நிரம்பும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் முழுமையாக உங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? மர்ரா மஷரா தீனமா. உங்க கண்களை மூடுங்க, ஆவிக்குரிய கண்களை மூடுங்க. மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on everyone. சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி, என்னுடைய சிந்தனையில் இருக்கிற போராட்டங்களிலிருந்து இப்போ கர்த்தர் பூரண விடுதலை தருவாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபங்க ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒரு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இந்த நாளில் பிறக்கட்டும். உங்கள் சிந்தனையில கர்த்தர் தருகிற சிந்தனையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. உங்க வாழ்க்கை குறித்ததான எதிர்மறையான சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெயம் எடுங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்ப, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான உங்களுக்குள்ளே சத்துருவான விதைத்த எதிர்மையான சிந்தனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது விடுதலை தருவாராக. உங்களுடைய சரீரத்தை குறித்ததான, உங்களை குறித்ததான எண்ணங்கள், மாறுபாடான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், உங்களுடைய பிசினஸை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்தோ, உங்களுடைய ஊழியங்களை குறித்தோ எதிர்மறையான எண்ணங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிர்மலமாக்கி கர்த்தர் ஜெயத்தை தரும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சத்தத்தை வைத்து ஜெபிங்க 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 ஜெபிங்க. போதாது 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 போதாது. தானியேல் 4 நாம் வாசித்தபடி
செய்யும்படி கர்த்தர் பரலத்திலிருந்து ஒரு பரிசுத்த தேவதூதன் இறங்கி வந்து அந்த விருட்சத்தில் இருக்கிறதான சகல மைண்டை எண்ணங்களை சிதறடிக்க பண்ணுகிற எல்லாவற்றையும் சிதறடித்தது போல இப்பொழுது கர்த்தர் நம்மை வளர விடாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடிக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில வளர விடாதபடிக்கு, பொருளாதார வாழ்க்கையில வளர விடாதபடிக்கு, சிந்தனையினாலே விதைக்கப்பட்ட சகல விதமான மிருகத்தை போல எண்ணங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது சிதறடிக்க பண்ணுவாராக. A clear mind I declare in the mighty name of Jesus. A clear mind I declare in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுத்த எண்ணங்கள் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சிந்தனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய வசனம் ஆளுகை செய்யட்டும். சத்துருவான் கொண்டு வருகிறதான எதிர்மறையான ஆபத்தான தீங்கான அடிக்கடி உன வாழ்க்கையை தற்கொலை பண்ணிடலாம் என்று உன்னை நினைப்பூட்டுகிற பிசாசுனுடைய எண்ணங்கள் in the mighty name of Jesus break off. இப்பொழுது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இனி என் வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு விமோசனம் கிடையாது, இனி எந்த உயர்வு எனக்கு கிடையாது, இதுதான் என் வாழ்க்கை, இதுல நான் எப்படியாவது வாழ்ந்து விட்டு நான் கடந்து போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தில் ஒரு சிந்தனை அடைக்கப்பட்டிருக்குமையானால் சிந்தனையிலும் மனதின் போராட்டத்தில் கர்த்தர் விடுதலை தருவாராக. மனதின் பிரமாணங்களில் கர்த்தர் விடுதலை தருவாராக. மனதிலும் கர்த்தர் தருகிற விடுதலை சுதந்திரிக்கும்படிக்கு தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜெபிங்க, 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 ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களை ரிலீஸ் பண்ணுவா. இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவா. இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா உங்க மனதளவுல ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். பாபா ராமா ஷரா தினாமா நகரா தினாமா ரிமனா தினமேனாமா நகரா தினாமா in the mighty name of Jesus every captivity of mind we break off. எண்ணங்களிலே உண்டாக்கப்பட்ட அரணை போல வளர்க்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை குறித்ததான எதிர்மறையாய் உண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் by the authority given by heaven I proclaim deliverance. Receive it. Oh ho ho ho. Receive it, receive it, receive it, receive it. Marama shara ni mana dirama. Come out. சிந்தனைக்குள்ளே ஆளுகை கொண்டு கொண்டிருக்கிறதான அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் come out. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. தற்கொலை எண்ணங்களை நிரப்புகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. உனக்கு இதுதான் முடிவு என்று சொல்லி, இதுதான் உனக்கு தாழ்மைதான், உனக்கு தாழ்மைதான் தேவ சித்தம், தாழ்மைதான் உனக்கு வாழ்க்கை, உனக்கு கிடைச்சது இதுதான் என்று சொல்லி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கீழான எண்ணங்களை உண்டாகிறதான அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் come out. போராடணும், போராடு, போராடு, போராடு. இது போதாது, போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். கலட்டி வை. ஓ ராமா ஷரா தீனமா உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கோட்டைகள், ஓ ராமா ஷலா ஷேத்தரு எல்லா மாம்சிக கோட்டைகள், மாம்சிக அரண்கள், பாலிய இச்சையான அரண்கள், ஓ ராமா ஷரேனாமா நேனேனாமா வசனத்துக்கு விரோதமாய் போவதற்கான உண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் in the mighty name of Jesus break off. In the mighty name of Jesus break off. உடைங்க, 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 உடைங்க. யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணோம். இல்ல 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 நீங்க நிறுத்தக்கூடாது, இன்னும் நிறுத்தக்கூடாது, இன்னும் நிறுத்தக்கூடாது. இல்ல 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 போதாது, இன்னும் ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். நீங்க விசுவாச வார்த்தை வாயிலும் சிந்தனையில் அவிசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்கள் ஜெயம் பெற மாட்டீர்கள், நீங்க சித்தி பெற மாட்டீர்கள். ஓஹோ, சிந்தனையிலும் உங்களுடைய எகிப்தியரை நீங்கள் விரட்டணும். சிந்தனையிலும் நீங்க இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்க காணக்கூடாது. சிந்தனையிலும் எகிப்தியரை நீங்க காணக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாக விடுதலை தருவாராக. ஓ ரபஷரே அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு,
பாடும் பொழுதே உங்க சிந்தனை இருக்கிற கட்டுகளை கர்த்தருடைய ஆவியை உடைக்கிறார். வாயை திறந்து பாடுங்க. உங்க சிந்தனை கர்த்தருடைய வாக்கியங்களால் நிரப்பப்பட்டு இருக்கட்டும், வசனங்களை நிரப்பப்பட்டு இருக்கட்டும். கண்கள் திறக்கப்படுவதாக. வல்லமை உண்டு. ஓ ஓ அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். ஓ ஓ ஓ ஓ மரமாஷேரே பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை கேளுங்க கேளுங்க கேளுங்க. சிந்தனையில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. சிந்தனை பிரமாணங்களில் உங்களுக்கு இருக்கிற போராட்டம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ரிலீஸ் பண்ணுவாரு. அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. ஓராமாதேரே கோட்டியின் இரத்தத்தின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு. Release in the mighty name of Jesus. Release in the mighty name of Jesus. Release in the mighty name of Jesus. Madama shakara dinama rimana rathire dinama. சிந்தனையால் கட்டப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் உடைவதாக 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 உடைவதாக. உட 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 உட. யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு. இல்ல இல்ல இல்ல, நிறுத்தக்கூடாது நிறுத்தக்கூடாது. சத்துருவானவன் உன்னை விட்டு ஓடித்தக்கதான, சத்துருவானவன் உன்னை விட்டு போகத்தக்கதான சிந்தனை உடைக்கிற கர்த்தருடைய அக்கினி சபையை நிரப்பட்டும், சபையை நிரப்பட்டும், சபையை நிரப்பட்டும், சபையை நிரப்பட்டும். The church of God is being filled by the word of God. The church of God is being filled by the power of God. The church of God is being filled by the fire of God. Fire! Fire! அரண்கள் உடையட்டும், அரண்கள் உடையட்டும், அரண்கள் உடைவதாக, அரண்கள் உடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லே. துதிங்க துதிங்க துதிங்க. ஆராதிங்க 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 ஆராதிங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். I sense in my spirit God is touching your mind. Young people, young people, you are called for a glorious ministry. You are called for a glorious experience of God's glory. கர்த்தருடைய மகிமை உன் கண்களை காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். Come on, church of God, clap your hands and give thanks to the Lord. கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணு. Receive it by faith. உன்னுடைய கண்கள் தேவ மகிமையை காணும். உன்னுடைய சிந்தனைகள் தேவ மகிமையை காணும். Release by the blood of Jesus. 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 Come out. Come out. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியே வெளியே வா. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியே வெளியே வா. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியே வெளியே வா. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லு சொல்லு சொல்லு. வாயிலை திறந்து சொல்லு. என்னுடைய சிந்தனை அடிமைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானே இப்பொழுது வெளியே வா. சொல்லு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. Deliverance prayer. Let your mouth confess deliverance prayer out in the mighty name of Jesus. பரமஷரதினாமா. என் சரீரத்தை முழுவதும் அடக்கி வைத்திருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவியே, மைண்டை அடக்கி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, ரிபரமஷரதினாமா. நான் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு சிந்தனை அளவில் என்னை அடிமைப்படுத்துகிற spirit of captivity, the spirit of Egyptian, in the mighty name of Jesus, flee. போ 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 இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Rabba kabara la de re 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 mene. Ani baje bes, ani baje bes, ani baje bes, ani baje bes. Ribala bashakadara dinama. உன்னை கட்ட நினைக்கிற எல்லா ஆலோசனைகள், உன்னை கட்டி வைத்து விடலாம் என்று எண்ணுகிறதான இந்த உலகத்தின் வல்லமைகள், Ribana, the mind of this world, mind of this world, be break off in the presence of God. 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 இயேசுவின் நாமத்தில் I release my people by the blood of Jesus. இயேசு
இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை விடுவிக்கிறேன். ரிலீஸ், லூஸ், லூஸ், ஓ லூஸ், 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 mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் லூஸ். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அநேகரை அடிமைத்தனத்திலிருந்து, மனதில் இருக்கிற மனதில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவி விடுவிக்கிறார். கம் அவுட், கம் அவுட், கம் அவுட். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, 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 வெளியேறு. எனக்கு உனக்கு இடம் இல்லை. என் சிந்தனை மேலே உனக்கு இன்னும் அதிகாரம் இல்லை. என் சிந்தனை மண்டலங்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இதை கர்த்தருடைய ஆவியானவர் தெய்வீகத்தின என் சிந்தனை நிரப்புகிறார். மேன்மையான சிந்தனைகளை நிரப்பப்படுகிறது. என் பாத்திரம் நிரம்ப வழிகிறது. என்னுடைய எண்ணங்கள் நிரம்பி வழிகிறது. மேன்மையான சிந்தனைகளினாலும் கிருபைகளினாலும் வரங்களினாலும் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ். இயேசுவின் நாமத்தில் பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடு, பாடு. தேவ மகிமை இறங்குது, தேவ மகிமை இறங்குது. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பரிசுத்த பலிபீடத்தை கட்டுறாரு. உன் சிந்தனையில கர்த்தர் ஒரு பரிசுத்த பலிபீடத்தை கட்டுறாரு. ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. மனதிலே சத்துருவான் உண்டாக்கப்பட்ட அரண்களை கர்த்தர் தகர்த்து மேடைகளை கர்த்தர் தகர்க்கிறார். விக்கிரகத்தின் மேடைகளை தகர்க்கிறார். மேடைகள் தகர்க்கப்படுகிறது. மேடைகள் தகர்க்கப்படுகிறது. விக்கிரக கோட்டைகள், தோப்புகள் அழிக்கப்படுகிறது. உன்னுடைய சிந்தனை இம்மட்டும் ஆழ்ந்து கொண்டிருந்த, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மேடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உடைக்கிறார். தோப்புகளை கர்த்தர் வெட்டி போடுகிறார். பரிசுத்த பலிபீடம் எழும்புகிறது. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ரிபந்தேனோ எல்லா மனிதருக்கும் ஆண்டவர், எல்லா ராஜ்யங்களுக்கும் ஆண்டவர், எல்லா மேன்மைக்கும் ஆண்டவர், எல்லா விடுதலைக்கும் ஆண்டவர். கர்த்தர் நம்மை முழுவதுமாய் சிந்தனையிலே உண்டாக்கப்பட்ட அரண்களை தகர்த்து கர்த்தர் பரிசுத்த பலிபீடத்தை நம்மிடத்திலே கட்டி எழுப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோம் ஆகிய எங்கள் தேவனுடைய ஆளுகை எங்கள் சிந்தனை முதலாய் இந்நாள் முதல் நிரப்பப்பட்டு இருப்பதாக. தேவ சித்தம் எங்கள் சிந்தனை நிரப்பட்டோம். தேவ விடுதலை எங்களை நிரப்பட்டோம். தேவ மகிமைகளை நிரப்பட்டோம். கர்த்தருடைய விடுதலை நாளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கூடுகிறோம். ஜூபிலி in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில்
விடுதலை நாள் எங்களுக்கு கூறுகிறோம். Every sphere of life be redeemed by the blood of Jesus. Every aspect of people's life be redeemed by the blood of Jesus. சகல கோணங்களும் இப்பொழுது விடுவிக்கப்படுவதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தாரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களோடு நடத்தினீரே. இனி ஆண்டவரே, வருகிற நாட்கள் முழுவதும், வார நாட்கள் முழுவதும் முது பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து அவர்களை நடத்தி மேன்மைப்படுத்தி ஜெயத்தை தந்து மனதை கண்ட்ரோல் பண்ணுகிற எல்லா பொல்லாங்கனுடைய சத்துருக்கள் வல்லமை இப்பொழுது முறிக்கப்பட்டு மேற்கொண்டு ஜெயமெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீ மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இம்மட்டுங்களை நடத்தினீர், நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார நாட்கள் முதல் பிள்ளைகள் கடந்து போகிற பிரயாணங்கள், பிரயாசங்கள், ஆண்டவரே, எண்ணங்கள், ஆலோசனைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆண்டவரே, வாக்கு தத்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். வியாதியை முன்னை விட்டு விளக்க வேண்டும் சொன்ன கர்த்தர் சகல பலமெடுத்தும் விலைக்கு நீ ரட்சிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி இன்று காண்கிற இவர்களுடைய எல்லா மன போராட்டங்களில் இனி இவர்கள் காணக்கூடாதபடி complete deliverance in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் முழுமையான விடுதலையை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலும் மேலானதை காண கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவள் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மறந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.